அது யாரும் சொல்லல. அது என்ன கதைனா, ஒரு சின்ன பையன் அவனே கஷ்டப்பட்டு தயாரிப்பட தேடி அவனே தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு அவர் படத்தை எடுத்து அவனே நடிகரை பிடிச்சி எல்லாம் பண்ணி மேல ஏறி வாரான். அப்போ அந்த தயாரிப்பட போய் சொல்லிருக்காரு, எப்பா உங்க அப்பா தான் பெரிய ஆளு, உங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவோட அப்பா உங்க தாத்தா சின்ன பிள்ளையில இருந்து அவரை நடிகராக்கி அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து மேக்கப் பண்ணாரு. அது மாதிரி உங்க அப்பாவும் உனக்கு நிக்கணும்ப்பா, உங்க அப்பா சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதுமே அப்படின்னு அந்த பையன் அந்த ஆள் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லிருக்கான், என் தங்கச்சியோட பட்டமளிப்பு விழாவுக்கே எங்க அப்பா வர மாட்டான், அவன் இதுக்கா வர போறாரு, இன்னுமாடா எங்க அப்பா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிருக்கான். ஒரே ஜோக்கா இருக்குதுங்க. இந்த ஆள் பேசுறத பார்த்து சிரிக்கிறதா இல்லை இவரை பார்த்து கவலைப்படுறதான்னு தெரியல. சட்டசபைக்கே இன்னும் ஒரு தடவை கூட போனதில்லை. இவர் சட்டசபையில் நடக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோ போட்டுருக்கிறாரு. ப்ரோ, உங்க கட்சியில யாராவது ஜெயிச்சு உள்ள போயிருக்கிறாங்களா ப்ரோ? முதல்ல சட்டசபை எங்க இருக்குன்னா தெரியுமா? சட்டசபையில் எத்தனை பேர் உள்ள உட்காருவாங்கலாம் தெரியுமா? எதுவுமே தெரியாம அங்க உள்ள அவர் வந்து பாலிடிக்ஸ் பத்தி பேசினாரு. அதை இழுத்துட்டு வந்து குடும்பத்துக்குள்ள லிங்க் பண்ணி நீங்களே என்ன பேசுறீங்க? உங்களுக்கு எது கோவம் வருது? முதல்ல டிஎம்கே பத்தி பேச நீங்க எதுக்கு இங்க குறுக்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு காமெடியில வர மாதிரி நான் அவனை தாண்டா அடிக்க போனேன், நீ ஏன்டா குறுக்கால வர மாதிரி அவங்கள பத்தி பேச நீங்க எதுக்கு ப்ரோ நடுநடுவில் வரீங்க? ஆக்சுவலா அவர் பாலிடிக்ஸ்ல இங்க என்ன நடக்குதோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பேசினதுக்கும் நீங்க அவரோட ஃபேமிலி அட்டாக் பண்ணி பேசுறதோ ஒரு பர்சனல் விஷயத்தை அட்டாக் பண்ணி பேசுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதுவும் அவங்க விஜயோட ஒய்ஃப் அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு டிவோர்ஸ் நடந்தால் கூட நாங்கள் வந்து அது பர்சனலாக இந்த மீடியா எதுலையுமே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க பர்சனலாக அப்ளை பண்ணி பர்சனலாக நடந்துட்டு இருக்கு. அதை கூட திரும்ப வெளியே எடுத்து போட்டு பப்ளிஷ் பண்ணி நீங்களே என்ன மாதிரி ஆளுங்கடா, நீங்களே என்ன மாதிரி ஆளுங்கன்னே தெரியல. ஒருத்தங்களோட ப்ரைவசிலையும் புது விளையாடுறீங்க, ஒருத்தங்களோட வாழ்க்கையிலையும் புது விளையாடுறீங்க, அவரை அழிக்கவே ட்ரை பண்ணுறீங்க. அதெல்லாம் முடியாது. உண்மையை மட்டும் பேச ட்ரை பண்ணுங்களேன். இது குடும்பத்தெல்லாம் இழுத்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் இழுத்து என்ன ஆகிறது?